சென்ட்ரல் காக்கா முட்டை விக்னேஷ், டைரக்டர் பேரரசு இவங்கலாம் நடிச்சு, டைரக்டர் பாரதி சிவலிங்கம் டைரக்ஷன்ல லாஸ்ட் இயர் ஜூலைல தியேட்டர் ரிலீஸ் ஆகி இப்போ ஓடிடியில் அவைலபிளா இருக்கிற படம் தான் இந்த சென்ட்ரல். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஒரு ஸ்கூல் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு காக்கா முட்டை விக்னேஷ். இவர் அரியலூர் மாவட்டத்து பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்தவர். அவங்க ஊர்ல ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துல பிறந்தவர் தான் அவரு. வீட்டோட கஷ்டம், வீட்டுல நிறைய கடன் இருக்கு அப்படிங்கிறப்ப அவங்க அம்மா அப்பா நிறைய அவமானப்படுத்துறாங்க. அவங்க அப்பாவுமே கோயம்பேடு மார்க்கெட்ல ஒரு சாதாரண லோடுமேனா இருக்காரு. சரி, குடும்பத்துக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம படிச்சுட்டே இருந்தா சரி வராது. சும்மா இருக்க நேரத்துல ஏதாவது வேலைக்கு போய் குடும்பத்துக்கு ஏதாவது நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக அவரோட பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்ச அன்னைக்கு நைட்டே சென்னை கிளம்பி போய் ஏதாவது ஒரு ஃபேக்டரியில வேலைக்கு சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போறாரு. அங்க வேலைக்கு சேர்ந்தவங்க போனா இவரை வந்து கிட்டத்தட்ட ஒரு அடிமையை விட மோசமா நடத்துறாங்க. இஷ்டத்துக்கு ஒரு அடிக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. அவரும் எப்படியாவது 2 மாசத்தை ஓட்டிடணும், 2 மாசத்தை ஓட்டி சம்பளத்தை வச்சு வீட்டுல எப்படியாவது நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிடணுங்கிறனால அவருமே விடாப்புடியா வேலை பார்க்கறாரு. அவர் லைஃப் மாறிச்சா மாறலையா, அவர் நினைச்ச மாதிரி கடன் அடைச்சாரு அடைக்கலையா, அவர் லைஃப் வந்து இந்த ஃபேக்டரி வந்து எப்படி அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆச்சு அப்படிங்கிற ஒரு ஒரு எமோஷனல் டிராமா தான் இந்த சென்ட்ரல். படத்துல காக்கா முட்டை விக்னேஷோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் அவரோட ஆக்டிங் அப்படிங்கிறப்ப நிறைய படங்கள் நடிச்சிருந்தா கூட இந்த படத்துல அவர் எமோஷனலா நிறைய இடங்கள்ல வந்து காமிக்கிற அந்த ஒரு போர்ஷனை ரொம்ப கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுச்சு. வீட்டுல கஷ்டம் இருக்கு, வேற வழி இல்லை அப்படிங்கிறப்ப அப்பதான் அடி வாங்கிட்டு வந்திருப்பாரு அவங்க கம்பெனில. அடி வாங்கிட்டு ஃபோன் பண்ணி பேசுவார். ஃபோன் பண்றப்ப அவங்க அம்மா எடுப்பாங்க. என்னப்பா பண்றேன், நல்லா இருக்கேம்மா, சாப்பிட்டேம்மா, நல்லா பாத்துக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி பொய் சொல்றது. அதெல்லாம் இங்க பிரச்சனை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்க எல்லாருமே நல்லா பாத்துக்கிறாங்க அப்படி இப்படிங்கிறதெல்லாம் வேற வழி இல்லை, நம்ம குடும்ப கஷ்டம் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், வேற ஆப்ஷன் இல்லை நமக்கு அப்படிங்கிற டைம்ல ஒருத்தன் என்ன பண்ணுவான் அப்படிங்கிறத ரொம்ப பயங்கரமா காட்டியிருந்தாங்க. படம் நிறைய இடங்கள்ல எமோஷனலா கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுச்சு. ஒரு சாதாரண குடும்பத்துல ஒரு லோயர் மிடில் கிளாஸ் சேர்ந்த ஒரு பையன், கஷ்டப்படுற குடும்பத்தை சேர்ந்த பையன் வந்து வேற வழி இல்லை, அவங்க என்ன பண்ணாலும் தாங்கிக்கிட்டு தான் ஆகணும். அந்த நேரத்தை அவன் புரட்சியெல்லாம் பேச முடியுமா? கிடையாது. அவனோட நிலைமை அங்க அப்படிதான் இருக்குங்கிறப்ப வேற என்ன பண்ண, என் நிலைமை இதான் அப்படிங்கிறப்ப எல்லாமே அமைதியா தான் போகணும். இப்ப வேற வழி இல்லை, என்னாலும் பண்ணிக்கோன்னு சொல்லி கோவத்துல வெளியே வர தைரியம் இருந்தா பிரச்சனை இல்லை. நமக்கு இந்த தேவை இருக்கு, பணம் கொடுக்குறாங்க, என்ன பண்ணாலும் கேட்டுதான் ஆகணுங்கிற மாதிரி பொறுத்துக்கிட்டு போறாரு. பேரரசு பேரரசை பாத்தீங்க அப்படின்னா அவர் எப்பவுமே அவர் நடிச்ச படத்துல ஒரு 2 3 சின்ன சீனா கேமியோ பண்ணியிருப்பாரு. அப்பவே அவர் ஓவரா தான் பேசுவாப்புல. இங்க அவன் கத்தி இவன் கத்தி எவன் கத்தி என் கத்தி மட்டும் தான் அப்படின்னு வரல. அந்த மாதிரி இந்த படத்துலயுமே 4 சீன் வந்தாலும் 40 பக்கத்துக்கு வசனம் பேசிட்டு தான் போறாரு. ஐயா போதும் விடுங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணிடுறாரு. படத்துல நிறைய பேரோட ஆக்டிங் வந்து இரிட்டேட்டிங்கா இருக்கு. அவங்களோட கதாபாத்திரம் இந்த படத்தோட கம்பெனியில் வரக்கூடிய சூப்பர்வைசர் அவரோட கேரக்டரைசேஷன், அவருக்கு அசிஸ்டண்டா ஒருத்தரோட கேரக்டரைசேஷன்லாம் அவங்க நடிப்பை பார்க்குறப்பவே நமக்கு கோவம் வருது, ஏன்னா இப்படிலாம் இருக்காங்க அப்படிங்கிறப்ப. ஏன்னா அந்த அளவு அவங்களோட ஆக்டிங் வந்து ரொம்ப பயங்கரம். ரொம்ப அந்த கேரக்டருக்கு என்ன மாதிரியான ஆக்டிங் கொடுக்கணுமோ அதை ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. படத்தோட மியூசிக் ஸ்கோரை வந்து மியூசிக் டைரக்டர் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. அந்த சீனை வந்து எந்தெந்த ஆங்கிளில் ரொம்ப என்ஹான்ஸ் பண்ண முடியுமோ அந்த மூடை வந்து அப்படியே கேரி பண்ணியிருக்காரு படம் ஃபுல்லாக. படத்துல காமெடிங்கிற ஒரு விஷயமே தேவைப்படலை, காமெடியுமே படத்துல இல்லை. ஒரு இவ்வளோ சீரியஸாக ஒரு சென்டிமெண்ட்டாக எமோஷனலாக போகிற படத்துல வந்து காமெடி தேவைப்படவே இல்லை. படத்தோட வீக் அப்படின்னா அது ஃபைட் சீக்வன்ஸ் தான். அந்த சூப்பர்வைசர் வந்து அவங்க வேலை பார்க்குறவங்களை அடிக்கிறது, ஃபைட் இல்லை, அடிக்கிற மாதிரியான காட்சிகள் இருக்கு. அது போக லாஸ்ட் சின்னதாக தள்ளு முள்ளு மாதிரி கை கலப்பு மாதிரிலாம் சீன் இருக்கு. அதெல்லாம் ரொம்ப பச்சையா தெரியுது நடிக்கிறாங்க அப்படின்னு. கொஞ்சம் கூட ஆக்ஷன் சீன்ஸ் உட்காரல. பேரரசு வந்து அங்கே வேலை பார்க்குற 2 பேர் கூட சண்டை போடுவார். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மட்டமான ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸ் பண்ணுறவன் எடுத்தா அப்படி இருக்கும், அந்த மாதிரியானது இருந்துச்சு. அதை கொஞ்சம் ஏதாவது பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. படத்தோட கோர் ஐடியா நல்லா இருந்துச்சு. படத்தோட கிளைமேக்ஸ் பார்க்குறப்ப ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான கிளைமேக்ஸ் பார்த்த மாதிரியான ஃபீல் இருந்துச்சு. படத்துல சென்டிமெண்டா நிறைய காட்சிகள் வந்து நல்லா கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுச்சு. ஒரு கஷ்டப்படுற குடும்பத்துல வேற வழி இல்லை அப்படிங்கிறத ரொம்ப கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சு. பர்சனல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஃபைட் சீக்வன்ஸ் போர்ஷன் மட்டும் கொஞ்சம் பண்ணியிருந்தா அது ஒரு படமா நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி. அது ஏதோ ஃபிக்ஸிங் தெளிவா தெரியுது, ஒரு எடுக்கு தெரியாத சண்டை காட்சி எடுத்து அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கு. அதை மட்டும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஓவராலா ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி, ஒரு 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 டீசெண்டான ஸ்கிரீன் பிளே இருக்கிற படம் தான் இந்த படம். இந்த படத்தை பார்க்க விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா படம் யூடியூப்ல அவைலபிளா இருக்கு, தாராளமா பார்க்கலாம். படத்துல எந்த விதமான தவறான காட்சிகளோ ஒரு வல்கரான சீனோ ஒரு செக்ஷுவல் கண்டென்ட்டோ அது எதுவுமே இருக்காது. ரொம்ப நீட்டா ஒரு ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படமா தான் இருக்கும். மற்றபடி இந்த மாதிரியான சின்ன சின்ன வீக்னஸ் தான் ஃபைட் சீக்வன்ஸ் மாதிரி தான். மற்றபடி ஒரு ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம் தான் அந்த படம்.
பாருங்க. பார்த்துட்டு உங்க ஒப்பீனியன் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது படத்த ரிவ்யூ பண்ண நினைச்சீங்க அப்படின்னா, அந்த படத்தோட நேம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி வைங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.